நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றி சொல்லுகிறேன். அவருக்கு அநேக போதகர்கள் தெரியும். ஆமேன். மூத்த ஊழியரும் தெரியும், இள ஊழியரும் தெரியும். ஆனால் அநேக ஊழியர்கள் தெரிந்தாலும் எங்களை போல சுவிசேஷ ஊழியத்தை மிகவும் நேசித்து எங்களை அழைத்து பயன்படுத்துகிற கிருபைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் ஓகே. இந்த வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட ஒரு வார்த்தை கொண்டு ஆண்டவர் பேசும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது நான் 7 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 7 வசனத்தை, அந்த 7 வசனத்தினுடைய கரும்பொருளை நீங்கள் கவனிக்கணும். அந்த 7 வசனத்தினுடைய காரியத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா முழு பிரசங்கமும் ஈஸியாக நமக்கு விளங்கிவிடும். எடுத்துக்கொள்ளலாம். 7 வசனத்தை சற்று நாம் தியானிக்கலாம். 1 எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 4வது வசனம். 4 எபேசியர் ஓகேங்க. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடினால வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிறதான வேளையில் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ ஆண்டவர் நம்ம எப்பொழுது தெரிந்து கொண்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் உலக தோற்றத்திற்கு முன்னே. அப்போது வானம் உண்டாகலை, பூமி உண்டாகலை, சமுத்திரங்கள் உண்டாகலை, மனிதன் உண்டாகலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரா? தெரிந்து கொண்டிருக்கிறார். இது முதல் வசனம். 2வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். 2வது கவனிங்க. இந்த முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் உள்ளதான வித்தியாசத்தை நீங்கள் கவனிக்கணும். முதல் வசனம் என்னன்னா, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். முதல் வசனம். 2வது வசனம் சொல்லுது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தேன் என்று அடுத்த வசனத்தை கவனிக்கிறார். அப்போ 2வது வானம் வந்து விட்டது, பூமி வந்து விட்டது, சமுத்திரம் வந்து விட்டது, தகப்பன் தாய் உலகம் வந்து விட்டது. அப்போ தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். இப்போ 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 16வது வசனம். சங்கீதம் 139:16. சூப்பருங்க. என் கருவு போதும் பாஸ்டர். என் கருவு உம்முடைய கண்கள் என்ன பண்ணினதாம்? கண்டது. முதல்ல எங்க ஆரம்பிக்கிறாரு? உலக தோற்றத்திற்கு முன்னே. 2வது எங்க வராரு? தாயின் கருவில் உருவாகும் முன்னே. 3வது உலக தோற்றத்துக்கு முன்னே வந்தவர், தாயின் கருவிலே உருவாகும் போது முன்னே வந்தவர். 3வது எங்க வந்துட்டாருன்னா, என் கருவு உம்முடைய கண்கள் கண்டது. அப்போ ஆண்டவர், அன்பு தேவ ஊழியரே, நம்மை ஆண்டவர் எப்பொழுது கண்டாரா? உம்முடைய அழகா சொல்லுது, என் கருவு, என் கருவு, என் கருவு. நான் தாயின் வயிற்றில் இருக்கும் போது என் கருவு உம்முடைய கண்கள் என்ன பண்ணுதான்? கண்டதாம். அல்லேலூயா. நான் பையன் பிறக்க போறேனா, பொண்ணு பிறக்க போறேனா என்று என் அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் கருவு உம்முடைய கண்கள் என்ன பண்ணினதாம்? கண்டது அப்படின்னு சொல்றாரு. சரி, 4வது வசனத்தை, இன்னொரு வசனத்தை, 4வது பகுதி. ஓகே. சங்கீதம் 71:6. சங்கீதம் 71:6. நான் கர்ப்பத்தில் உற்பத்தி முதல். இப்ப 4வது வசனம் என்ன சொல்லும்? முதல் வசனம் சொல்லுது இந்த 7 வசனம் தான் ரொம்ப முக்கியம். முஞ்சோன்னு நான் கேட்பேன், மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன்னா அந்த 7 வசனத்தை உங்களுக்கு நினைவுபடு. முதல் வசனம் சொல்றாரு, உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடி. 2வது சொன்னாரு, தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே நான் உங்களை அறிந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னாரு. 3வது ஆண்டவர் சொன்னாரு, என் கருவு உம்முடைய கண்கள் கண்டது அப்படின்றாரு. 4வது சொல்றாரு, நீ கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது நீ கலையாம சிதையாம அழிந்து போகாம
உன்னை ஆதரித்து வந்தேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நான் கர்ப்பத்தில் இருக்கும் போது உன்னை நான் என்ன பண்ணேன், நீ கலையாம சிதையாம உன்னை ஆதரித்து வந்தேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்கள் சகோதரிமார்களுக்கு நல்ல தெரிந்த ஒரு சம்பவம் தான். 3 மாசம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப வேகமாக போகக்கூடாது, வாகனத்தில் போகக்கூடாது, மேடு ஏறி இறங்கக்கூடாது, படி ஏறக்கூடாது, வயிற்றெல்லாம் தூக்கவே கூடாது. ஏன்னா அந்த குழந்தை என்ன ஆகிடும், கலைஞ்சிடும். கரெக்டாக அதுக்கப்புறம் 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் நான் நல்லா எவ்வளோ வேலை செய்யாமல் இருந்தீங்களோ அவ்வளோ நீங்கள் வேலை செய்து தான் என்ன பண்ணணும், ஆகணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு 4ஆம் வசனம், நான் கர்ப்பத்தில் உற்பத்தியான நாள் முதல் உம்மால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ஆதரித்து வந்தேன். கர்த்தர் அந்த கர்ப்பத்தில் இருக்கும் போதே இவன் என் மகன் சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு, நம்மை ஆதரித்து வந்தாருன்னு சொல்றாரு. இப்ப 5வது வசனத்தை எடுத்துக் கொள்ளலாம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஆட இப்ப எங்க வந்துட்டாரு பாருங்க. நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து, சத்தமே வரலையே, நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். நான் நினைச்சேன் ஏதோ டாக்டர் எனக்கு ஒரு டாக்டரும் இல்லை ஒரு நர்ஸும் எனக்கு பிரசவம் பார்த்தாங்கன்னு நினைச்சேன். இல்லைன்னா ஒருவேளை யாரோ ஒருவர் எனக்கு பிரசங்கம் பார்த்தாங்கன்னு நினைச்சேன், பிரசவம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்ற, நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் நீரே. அல்லேலூயா. அப்ப யார் தான் நம்மளை கர்ப்பத்திலிருந்து எடுத்ததுன்னா, நான் தான் உங்களை எங்க இருந்து எடுத்தனா, கர்ப்பத்தை டாக்டர் எடுக்கல, ஒரு நர்ஸ் எடுக்கல, ஆமென். ஆனா வேற யாரும் ஒருத்தர் எடுக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவரே நீங்க தான்பா அப்படின்னு சொல்றாரு. முதல் வசனம் சொன்னேன், உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். 2வது சொன்னேன், தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொன்னார். 3வது சொன்னேன், என் கருவு உம்முடைய கண்கள் கண்டது. சூப்பர் பிரதர். 4வது சொன்னேன், கர்ப்பத்தில் அவர் என்ன பண்ணாராம், அந்த கர்ப்பத்தை ஆதரித்து வந்தாருன்னு சொன்னேன். 5வது சொன்னேன், ஐயா நம்மளை எடுத்தது யார் தெரியுமா, நம்மளை எடுத்தது யார் தெரியுமா. இங்க இருக்கிற எத்தனை ஊழியக்காரன் சகோதரர் சகோதரிகள் யாரெல்லாம் வீட்டில் பிறந்தீங்க, கையை தான் தூக்குங்க. இது என்னங்க வெட்கப்படுறது. யாரெல்லாம் வீட்டில் பிறந்தீங்க? ஆமாம், நானும் வீட்டில் தான் பிறந்தேன். ஆமாம், நான் எங்கே பிறந்தேன், நான் வீட்டில் தான் பிறந்தேன். ஆனால் வீட்டில் பிறக்கும் போது, ஆனால் என்னை வீட்டில் பிறந்தாலும் சரி, மருத்துவமனையில் பிறந்தாலும் சரி, வாகனத்தில் போகும்போது பிறந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை எடுத்ததே நான் தான். அல்லேலூயா. உங்களை எடுத்ததே நான் தான். அல்லேலூயா. என்னுடைய வேலையை செய்வதற்காக உங்களை எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை கொண்டு ஒரு எழுப்புதலான காரியத்தை செய்வதற்காக நான் உங்களை எடுத்திருக்கிறேன். தேசத்தில் பட்டணத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டாக்க நான் உங்களை எடுத்திருக்கிறேன். அநேக ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்துவதற்கு உங்களை எடுத்திருக்கிறேன். அநேக ஜனங்களை விடுவிப்பதற்காக உங்களை எடுத்திருக்கிறேன். அநேக ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக உங்களை எடுத்திருக்கிறேன். அநேக ஜனங்களை பரலோகத்தில் சேர்ப்பதற்காக உங்களை நான் எடுத்திருக்கிறேன். அன்பு சகோதரா, நான் உன்னை எடுத்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கமாய் வருகிறது. நான் உன்னை எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய வேலையை செய்வதற்காக நான் உங்களை எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை கொண்டு நான் மகிமைப்படும்படியாய் உங்களை எடுத்திருக்கிறேன். உங்களை கொண்டு என் ராஜ்யத்தை கட்டும்படியாக, உங்களை கொண்டு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக, உங்களை கொண்டு சத்துருவின் காரியங்களை அழிக்கும்படியாக, உங்களை கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக நான் உங்களை எடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். 6வது வசனத்துக்கு போயிடலாமா? இப்போ பாருங்க, அடுத்தது ரொம்ப புரியும். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீக்கிரமா வேகமா. கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தோம், என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் எல்லாம் கைத்தட்டுங்க பார்க்கலாம். தாயின் வயிற்றில், நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வசனத்துக்கு வித்தியாசத்தை பார்க்கணும். நான் வசனத்தை விட்டு வெளியே போகவே மாட்டேன். ஆமென். எனக்கு எந்த கதையுமே சொல்ல தெரியாது. ஆயா கதை, தாத்தா கதை, நண்டு கதை, பூனை கதை, இதெல்லாம் எனக்கு சொல்லவே தெரியாது. ஓகேவா? ஒன்லி வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேச போறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஒவ்வொரு வசனத்துக்கும் வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. இங்க பாருங்க, நான் அப்படி இருந்த நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்தவர். அல்லேலூயா. எங்க பிரித்து எடுக்கிறாரு இங்க சொல்லுதுன்னா, அப்பவே ஆண்டவர் நம்ம பிரிச்சுட்டாருங்க. அல்லேலூயா. நான் நினைச்சேன், நான் 50 வயது இருக்கும் போது ரட்சிக்கப்பட்டேங்க.
நம்ம சொல்லுவோம்ல, நான் 50 வயது இருக்கும் போது ரட்சிக்கப்பட்டேன், இந்த சபையில ஒரு விசுவாசியா இருக்கும் போது நான் ரட்சிக்கப்பட்டேன், ஒருவேளை நான் ஊழியக்காரன் மூலியமாய் ஒரு வார்த்தைகளை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், ஒருவேளை ஊழியக்காரனை பார்த்து நானும் ஊழியம் செய்யணும்னு நான் வந்தேன். ஆமென். அப்படி எப்படி வேணா ஊழியத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, அப்படி இருந்த நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால என்னை அழைத்த தேவன் ஐயா. நான் நினைச்சேன் எனக்கு அழைப்பு எங்க வந்ததுன்னா தர்சஸ் பட்டணத்துல வந்தது நினைச்சேன். தமஸ்குக்கு போய் கொண்டிருந்தனே, அங்க எனக்கு அழைப்பு வந்தது நினைச்சேன். நான் நினைச்சேன் அந்த ஒளியை பார்த்த பிறகு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது நினைச்சேன். நான் நினைச்சேன் அவர் என்னோட பேசும்போது ஒரு அழைப்பு வந்தது நினைச்சேன். நான் நினைச்சேன் நிருபத்தை கேட்டு வாங்கணும் தெரியுமா, அப்ப வந்தது அழைப்பு நினைச்சேன். நான் நினைச்சேன் ஒவ்வொருத்தரையும் அடிச்சு இழுத்துட்டு சிறையில போடும்போது அப்ப வந்தது நினைச்ச அழைப்பு. எனக்கு அப்ப வரல அங்க அழைப்பு. அந்த ஒளியை பார்த்த போது வரல, அந்த சத்தத்தை கேட்ட போது வரல, நான் கீழே விழுந்த போது வரல, ஊழியக்காரன் அடிக்கும் போது வரல, ஊழியக்காரி அடிக்கும் போது வரல, அவனை சிறையில கொண்டு போய் வைக்கும் போது வரல. என் அழைப்பு எப்ப வந்தது தெரியுமா? ஓ ராமா லா ஷாக்கா லா, என் அழைப்பு எப்ப வந்தது தெரியுமா? அன்பு தேவ ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, என்னுடைய அழைப்பு எப்ப வந்தது தெரியுமா? தாயின் வயிற்றில் இருந்தது முதல் அவர் என்னை அவருக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ரீபா லாமானா சக்கலா, நீங்கள் அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உலகத்தில் ஒரு எழுப்புதலான காரியத்தை கொண்டு வருவதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கிராமத்தை அசைப்பதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஜனங்களுக்குள்ளே கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக நாம் எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அங்க இருந்து பிரிகிறாருங்க. என்னமா ஸ்லாக்கியங்க. இப்ப அடுத்த வருஷத்துக்கு போலாமா? எத்தனாவது? 7வதுல. ஓகே, சீக்கிரம் எடுத்துங்க. ஓகே, ஏசாயா 46:3-4 சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 46:3-4 வாசி. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததி மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே 46:3-4 தாயின் வயிற்றில் துணிந்த முதல் வாசிங்க பிரதர். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதி இருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். இப்ப வாசிங்க பிரதர். தாயின் வயிற்றில் தோன்றின முதல், தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான நாள் முதல் உங்களை தாங்குவேன். அடுத்த வசனம், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். அப்படியே செய்து வந்தேன். இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பி வைப்பேன். எங்க தொடங்குறார், எங்க முடிகிறார்? வசனத்தை பார்த்துதான் எங்க தொடங்கினார், எங்க முடிகிறார்? சத்தமே வரலையே. தாயின் வயிற்றுல தொடங்கி முடிய வயது வரைக்கும், நிறைய வரைக்கும். கமான், எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். எங்க தொடங்குறாரு தெரியுமா? அங்க தொடங்கி எங்க முடிகிறார் தெரியுமா? கடைசியா சொல்றாரு, தாயின் வயிற்றில் உருவாக முன்னே தொடங்கினவர். கடைசியா நர வயது. அநேக வழியில முடிய நம்ம என்ன பண்ணுவோம், பரவாயில்ல, அது உங்க சாய்ஸ். எனக்கு நரைச்சிச்சு அப்படின்றதுலாம் இல்லை, அது உங்க விருப்பம். ஆமே, நீங்க என்ன வேணா பண்ணீங்க, மீசி என்ன வேணா பண்ணுங்க, உங்க விருப்பம். அதெல்லாம் இப்போ நம்ம புள்ள போகக்கூடாது. அதுக்குள்ள போனா செய்தி வேற மாதிரி போயிடும். அது உங்க விருப்பம். ஆனா என்னதான் முடிய மறைச்சாலும், என்னதான் ஒரு பேக் பண்ணாலும், நம்ம எது நேரா போறோம், ஒரு நர வயதுக்கு நேரா போறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தாங்குகிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிற வேலையிலோயா. அந்நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் தாங்குகிற தேவன், சுமக்குகிற தேவன். தாங்குகிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர். சொல்லலாமா? தாங்குகிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர். எது வரைக்கும்? மட்டும் ஆயுள் முடியும் வரை. ஓகேங்க, அது வரைக்குங்க. ஆனா நம்மள பாரு, நம்ம தோற்றத்தெல்லாம் பாரு. ஏன் தான் ஊழியத்துக்கு வந்தேன்னே தெரில. பேசுற பேச்ச பாரு. ஏன் தான் ஊழியத்துக்கு வந்தேன்னு எனக்கு தெரில.
எங்காவது வேலை வெட்டிக்கு போயிருந்தா கூட நல்லா சம்பாதிச்சிருப்போம் பழுகுது. ரெண்டாவது, ஐயோ நான் ஊழியத்துக்கு வந்து இந்த விசுவாசிகளோட கூட நான் படுற பாடுகுது பத்தியா, அவ்வளோ பாடா இருக்குது. ஆமே, இங்க ஒன்று பேசுறாங்க, அங்க ஒன்று பேசுறாங்க. ஏன்டா ஊழியத்துக்கு வந்தேனே தெரில. அப்பா, ஊழியத்துக்கு வந்ததுனால நீ பாடுகள் எல்லாம் சகித்து தான்பா ஆகணும். ஊழியத்துக்கு வந்த நீ நிந்தைய சகித்து தான் ஆகணும். ஊழியத்துக்கு வந்த நீ அவமானத்தை சகித்து தான் ஆகணும். ஊழியத்துக்கு வந்த நீ வியாதி பலவீனத்தை சந்தித்து தான் ஆகணும். ஊழியத்துக்கு வந்த நீ சத்துருக்களால் வரக்கூடிய காரியத்தை சந்தித்து தான் ஆகணும். சத்துரு அது மனைவி மூலியமா ஒரு ஊழியக்காரி மூலியமா வருவான், சத்துரு ஊழியக்காரி மூலியமா வருவான், சத்துரு பிள்ளைங்க மூலியமா வருவான், சத்துரு யாரு மூலியமா வருவான். நான் அழைக்கப்பட்டவன் சகலத்தையும் சந்தித்து தான் ஆகணும். ஐயா, ஊழியன்னா நினைச்சிடவே கூடாது. நீங்க நினைச்சிட கூடாது. இப்ப எல்லாம் என்ன தெரியுமா, அவன் படிக்கலையா, பேர் என்ன தெரியும், அப்பெல்லாம் ஊழியத்துக்கு வரத்துக்கே பயப்படுவாங்க. கரெக்டா? ஊழியத்துக்கு ஐயாவுக்கு எல்லாமே தெரியும். ஒரு 50-60 வருஷத்துக்கு மேல ஊழியத்தில் இருக்காரு. அப்பெல்லாம் ஊழியமா, ஐயோயோ நான் வரலடா, எப்பா எங்க அப்பாவே அவ்வளோ பாடு. இப்ப ஊழியத்துக்கு வருதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பெல்லாம் தரிசனத்தோடு அழைப்போடு ஏதாவது சாதிக்கணும்னு வந்தாங்க. ஆனா இப்போ ஏதாவது கிடைக்கும் வருதா, இங்க போனா இது கிடைக்கும், அங்க போனா இல்லைங்க. ஊழியம் என்பது அவர் நமக்கு தந்த காரியங்கள். ஹல்லேலூயா. அப்படி ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது, அவர் தரிசனத்தை நிறைவேற்றும் போது, அவர் தந்த வாக்குகளை நிறைவேற்றும் போது, அவருடைய காரியத்தை நிறைவேற்றும் போது, என்னுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அவர் செய்வாருங்க. நமக்கு தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் ஆண்டு சொல்லிட்டார். இப்போ 7 வசனத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டீங்களே. இப்போ ஒரு அதிகாரத்தை 3 காரியத்தை சொல்றேன், அதை மாத்திரம் இப்போ நம்ம வாசிப்போம். ஓகேவா? ஏசாயா 44 அதிகாரம் எடுத்துக்குங்களேன். எடுத்துட்டீங்களா? ஏசாயா 44 அதிகாரம் எடுத்துக்குங்க. 2வது வசனமும் இருங்க. ஃபர்ஸ்ட் 2வது வசனமும், அடுத்தது 21வது வசனமும், அடுத்தது 24வது வசனம் வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2, 21, 24. இங்க பாருங்க, இந்த வசனத்தை கவனிக்கணும். இந்த 7 வசனத்தை நம்ம உள்வாங்கி இப்ப இந்த 3 வசனத்தை கவனிக்கணும். ஓகேவா? நான் உன்னை உண்டாக்கினவரும், போதும் வருத, உன்னை உண்டாக்கினவரும். ஐயா, உன்னை உண்டாக்குவதற்காக எதை பயன்படுத்தின? தாயர் கர்ப்பத்திலிருந்து உன்னை உருவாக்கினவர் உனக்கு என்ன செய்கிறாரா? துணை செய்கிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கின நான், உருவாக்கின நான், இனி வரப்போற நாட்களில் குடும்ப காரியத்துல, ஊழிய காரியத்துல, சபையின் காரியத்துல உண்டாக்கினவர் சொல்றாரு. ரீபா லாமா நா ஷாக்கலா, உண்டாக்கினவர் சொல்றாரு, உருவாக்கினவர் சொல்றாரு. ஊழியத்துல, சபையில, பட்டணத்துல, காரியங்களில உனக்கு நான் துணை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 21 வசனம் வாசிங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். என்னால் என்ன பண்ணுவது கிடையாதா? நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. முதல் வசனத்துக்கு வித்தியாசத்தை பாருங்களேன். நான் உன்னை உண்டாக்கினவரும், தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்ய போறேன்னா துணை செய்ய போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமா, ஆதாமுக்கு ஏற்ற துணை ஆண்டவர் தந்தது போல, துணையை தந்தது போல, ஊழிய காரியங்களை வளர்ச்சி அடைய, குடும்ப காரியங்களை வளர்ச்சி அடைய, பிள்ளைகளுடைய காரியங்களை வளர்ச்சி அடைய, சபையினுடைய வளர்ச்சி பெருக ஆண்டவர் துணை செய்து துணையாக நிற்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே என்ன மறந்துட்டாருன்னு சொல்லிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. என்ன மறந்துட்டாருங்க, என் தேவையை சந்திக்கிறதே இல்லைங்க. இப்ப சொல்றாரு, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவள் நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. 2வது சொன்னாரு, உன்னை உருவாக்கினவர் உனக்கு துணை நிற்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. 2வது சொல்றாரு, உன்னை உருவாக்கினவர். ஆட போங்கப்பா நீங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உருவாக்கினவர் உனக்கு துணை செய்வேன்னு சொல்லுகிறாரு. 2வது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உருவாக்கினவர். சத்தமே வரலையாங்க. 1 2 இங்க பாருங்களேன். லிசன்.
ஒன் செகண்ட் பிரதர், ஒன் செகண்ட். நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நான் இங்கே இருக்கிறேன். மைக்கு மாத்திரம்தான் நான் பிடிச்சிருக்கிறேன். நம்ம எல்லாம் ஒரே ஒரே எஜமானனுக்கு ஊழியம் செய்கிறோம். ஓகேவா? இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்ல. ஓகேவா? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்ல. அழைப்பு ஒன்று தான், கிருபைகள் வித்தியாசம். அபிஷேகம் ஒன்று தான், கிருபைகள் வித்தியாசம். வரங்கள் ஒன்று தான், கிருபைகள் வித்தியாசம். எல்லாம் ஒரே நிலை தான். நான் 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 எப்போவுமே பெரிய ஆள் மாதிரி என்ன பண்ண மாட்டேன், நானும் காமிக்க மாட்டேன், எங்கள் ஐயாவும் காமிக்க மாட்டார். எப்போது காமிச்சிக்கிறாரா? நான் தான் இவ்வளோ பேர் சபைக்கு எப்பவுமே இல்லை. அவர் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பார். அல்லேலூயா. இனிகிற போதகர் சபையில் ஒரு 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 விதம், ஜனங்களோட பழகிற ஒரு விதம், அப்படியெல்லாம் இல்லை, ஒரே மாதிரி தான். ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமே. ஓகேவா? நீங்கள் என்ன எதுவுமே பயப்பட வேண்டாம். ஓகேவா? சரி, ஓகே. இங்கே சொல்கிறாரு, என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் என்ன பண்ணுவது கிடையாதான், மறப்பதே இல்லை. 3வது 24வது வசனம். உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினுமான கர்த்தர் சொல்லுகிறார். முதல் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை உருவாக்கினேன், அதனால நான் உனக்கு ஊழியத்துல, சபையில, குடும்ப காரியத்துல, செய்ய போகிற காரியத்துல தான் உனக்கு துணை செய்வோமான்னு சொல்லிட்டாரு. 2வது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை உருவாக்கினம்பா, அதுல யார் உன்னை மறந்தாலும், யார் உன்னை வெறுத்தாலும், யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும், யார் உன்னை துப்பினாலும், யார் உன்னை கூறியதை அகவரித்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லைன்னு சொல்லிட்டாரு. 3வது இன்னும் உனக்கு புரியுற மாதிரி சொல்றாரு. இன்னும் நீ உனக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றா தெரியுமா? உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன் உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறது, நானே எல்லாவற்றையும் நானே எல்லாவற்றையும் செய்கிறவர், நானே எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆமென். உருவாக்கினவர் சொல்லுகிறார், உனக்கு துணையாக நிற்கிறேன். உருவாக்கினவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. உருவாக்கினவர் சொல்லுகிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிறவர். ரீபா லாமா நாதா ரா ஷகலா. சோர்ந்து போய் வந்திருக்கிற, கண்ணீரோடு வந்திருக்கிற, உபத்திரவத்தில் வந்திருக்கிற, பாடுகளில் வந்திருக்கிற, ஊழியம் செய்வதா செய்யக்கூடாதா என்ற நிலையை வந்திருக்கிற அவர் சொல்லுகிறார், நானே எல்லாவற்றிலும் நானே எல்லாவற்றையும் செய்கிறேன். ஒன்று சொல்லிட்டோமா? என்னை பாஸ்டர் கூப்பிட்டார் நேற்று. அவர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் வேறொரு ஊழியத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்தேன். நாளைக்கு மீட்டிங் இருக்குப்பா அப்படின்னாரு. நான் இருக்கிற ஹாலில் பாட்டு போயிருந்தது. சரி, எங்கள் ஐயா கூப்பிட்டாரு. பாஸ்டிங் பீரியட் தான் இருக்குன்னு நானும் எதுவுமே கேட்கல. எங்கள் ஐயாவை நான் எதுவுமே, சத்தமாக சொல்லுங்கள், இப்போ எதுக்கு சொல்கிறேன்னு, எவ்வளோ நேசிக்கிறாருன்னு, அது எங்கள் ஐயாவை நான் எதுவுமே கேட்கல. எத்தனை மணிக்கு வரேன்னா எங்கள் ஐயா கையில் கேட்டேன், 10 மணிக்கு வாங்கிட்டார். அவள் தான். நான் கேட்டிருக்கலாம், எதுவும் கேட்கல. எங்கள் ஐயா கூப்பிட்டாரு, போகிறேன். போய் கத்தர் சார், நான் இங்கே வரும்போது தான் தெரியும் எனக்கு என்ன மீட்டிங்குன்னு. இப்போ ஆண்டவர் எப்படி பேசினுக்கிறாரு பாருங்க நம்ம கையில். நான் சொல்கிறது புரியுதா? என்ன புரிஞ்சுது? இல்லை, நான் என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டேன். அப்போது எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், எந்த அளவுக்கு நேசிக்கிறதுனால இவ்விதமான காரியத்தை உங்களோட பேசுகிறாருன்றதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றுத்துக்கும் சொல்லலை. ஆமாம், இங்கே வந்த பிறகுதான் தெரியும் எனக்கு. பரவாயில்ல, ஆண்டவர் சொன்னார், இதை பேசுப்பா, என் பிள்ளைகளோட பேசணும். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. எத்தனையோ தடவை படிச்சுக்கிறேங்க இந்த இடத்துல இந்த சம்பவத்தை. ஆனால் இன்னைக்கு 3 காரியத்தை அழகாக சொல்லிட்டாரு பாருங்க. உன்னை உருவாக்கினவர் துணை செய்கிறார், உன்னை உருவாக்கினவர் மறப்பதில்லை, உன்னை உருவாக்கினவர் என்ன வரலையங்க போங்க நீங்க. 1 2 3 சொல்லலாமா? என்னை உருவாக்கினவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை உருவாக்கினவர் என்னை மறப்பதே இல்லை, என்னை உருவாக்கினவர் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். எல்லாவற்றையும் செய்ய போகிறார், எல்லாவற்றையும் செய்ய போகிறார், எல்லாவற்றையும் உங்களை கொண்டு செய்ய போகிறார். அவர் நம்மளை கொண்டு எல்லா காரியத்தையும் சாதிக்க போகிறார்.
நம்மை கொண்டு அவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நம் வாயிலாக நிறைவேற்ற போகிறார். நம்மை கொண்டு பட்டணத்தையும் தேசத்தையும் கிராமத்தையும் ஆண்டவர் அசைக்க போகிறார். நம்மை கொண்டு நீதி துறையில, அரசியல் துறையில, அதிகாரத்தில் துறையில, காவல் துறையில ஆண்டவர் பெரிய மாற்றங்களை தேவன் செய்ய போகிறார். 7 வசனம் புரிஞ்சிடுச்சு, நீங்க மறக்கவே மாட்டீங்க. ஓகேவா? ஆமா, சொல்லலாமா? எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். 1 2 3. ஓகே, சந்தோஷமா இருக்கு. தெய்வ சமூகத்துல உலக தோற்றத்துக்கு முன்னே வந்துட்டேன். நான் வந்துட்டேன். அப்படி வரணும். இருங்க இப்போ நீங்க உற்சாகப்படுத்தி என்ன உற்சாகப்படுத்திட்டீங்கன்னா, எங்க ஐயா சொல்லிக்கிறாரு 1 hour பேசியிருப்போம், அதுக்கப்புறம் கர்த்தருடைய பந்தியெல்லாம் இருக்குதுன்ட்டார். ஓகேவா? நீங்க உற்சாகப்பட்டு நான் என்ன உற்சாகம் அடிச்சு அப்புறம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியாது. ஒன்று சொல்றாரு, இப்படி கை வச்சுக்கணும், உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டப்பட்டவன் நான். ஓகே. 2வது, தாயின் கருவில உருவாகும் முன்னே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான். 3வது, ஆண்டவர் சொல்றாரு, என் கருவு உம்முடைய கண்கள் என்ன பண்ணினதா கண்டதுயா. இவன் எங்க அம்மாவுக்கு தெரியல, இவன் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. எல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க சொல்லுவோம் பார்க்கலாம். பொண்ணு பையன் தான் வேணும். எங்க அம்மா அப்பா எதிர்பார்த்தது பையன் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. எங்க அப்பா எதிர்பார்த்தது பொண்ணு வேணும். பாருங்க பிரதர், எங்க அம்மா அப்பா எதிர்பார்த்தது பையன் வேணும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் சொல்லிட்டாரு, இது பொண்ணு எனக்கு தேவைன்ட்டாரு. எங்க அம்மா எனக்கு பொண்ணுதான் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் சொல்லிட்டாரு, இது பொண்ணு இல்ல பையன் எனக்கு வேணும்ட்டாரு. அவர் சொல்றாரு, உன்னை ஆதரித்து வந்தேன்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, உன்னை எடுத்தேன்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, உன்னை பிரித்தேன்னு சொல்றாரு. கடைசியா சொல்றாரு, அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும். புரிஞ்சிச்சா? நர வயது அந்நாள் வரை இந்நாள் வரைக்கும் என்னை தாங்குகிறவர் இருக்கிறாங்களோ இல்லையோ, என்னை அழைத்தவர் தாங்குகிறார். சுமக்கிறவர் இருக்கிறாரோ இல்லையோ, அவர் என்னை சுமக்கிறார். ஏந்துகிறவர் இருக்கிறாங்களோ இல்லையோ, அவர் ஏந்துகிறார். தப்புவிக்கிறவர் இருக்கிறார்களோ இல்லையோ, அவர் தப்புவிக்கிறார். ஊழியத்தில் படுகிற பாடுகளில் இருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். ஊழியத்தில் படுகிற சோதனையில் இருந்து நான் உங்களை தப்புவிப்பேன். ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்களை தப்புவிப்பேன். யாரெல்லாம் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, யாரெல்லாம் ஊழியத்தை அழிக்க நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் விசுவாச பிள்ளைகளை தடை செய்கிறார்களோ, ஆண்டவர் உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரீபா லாபா ரா சங்கலா, ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற காரியத்தை நான் தப்புவிப்பேன். உன் சரீரத்தில் ஊழியம் செய்யக்கூடாது இருக்கிற பலவீனத்தில் இருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். பாதைகளில் இருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். நிந்தையிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். குறைவுகளில் இருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை உதாசனப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் ஊழியத்திற்கு தகுதியில் உன்னை வெளியே துரத்தினார்களோ, எந்த நிந்தையை சுமக்கிறாயோ, எந்த அவமானத்தை சுமக்கிறாயோ, அவையிலிருந்து நான் உன்னை தப்பு வைப்பேன். தப்பு வைத்து உன்னிலே மகிமைப்பட போகிறேன். தப்பு வைத்து உன்னை கனம் பண்ண போகிறேன். தப்பு வைத்து உன்னை மகிமைப்பட போகிறேன். நான் உன்னை தப்பு வைப்பேன். கவலையோடு வந்திருக்கிற ஊழியத்தை குறித்து, ஊழியமே உனக்கு கவலையாக, விசுவாச பிள்ளைகள் உனக்கு கவலையாக, ஊழியர்களுக்கு எதெல்லாம் உனக்கு கவலையாக தோன்றுகிறதோ, வருத்தமாக தோன்றுகிறதோ, உபத்திரவமாக தோன்றுகிறதோ, அவைகள் எல்லாம் நான் தப்பு வைப்பேன் ஆண்டவர் சொல்றார். ஆமேனா? போலாமா? செய்திக்கு போலாமான்னு கேட்டேன். இப்போதான் செய்திக்கே வரீங்களா? கரெக்டாக முடிச்சிருங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 7 வசனத்தை சொன்னேன். ஓகேவா? போதும் பிரதர், சவுண்டு போதும். அப்போ கரெக்டாக இது கரெக்டாக வந்துடுச்சு எனக்கு. ஏன்னா எப்போ இறங்குன்னு எனக்கு தெரியாது. நீ அங்கேயே உட்காந்திக்க. ஓகேவா? சரி, செய்தி 7 வசனத்தை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 3 வசனம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னார். அந்த 3 வசனம் என் பிள்ளை என் தாசனுக்கு சொல்லுங்கன்னு 3 வசனத்தை சொல்லிட்டார். 7 வசனத்தை சொன்னார். 3 வசனம் 7 வசனத்தை பிரசங்க கண்டென்ட்டுக்காக சொன்னார். 3 வசனத்தை உங்களுக்காக சொன்னார். தெரிந்து உருவாக்கினவர் துணை செய்கிறார், உருவாக்கினவர் மறப்பதில்லை,
உருவாக்கினவர், எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனா இப்பேற்பட்ட அழைப்பு நமக்கு இருக்கிறது. எப்பேற்பட்ட அழைப்பு சொல்லுங்க? எப்பேற்பட்ட அழைப்பு தெரியுமா நமக்கு? சொல்லுங்க. இப்பேற்பட்ட அழைப்பை பெற்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில எழும்ப முடியாததுக்கு உள்ளதான காரணத்தை இப்ப கண்டுபிடிக்க போறோம். என்ன காரணத்தை கண்டுபிடிக்க போறோம்? எல்லாருக்கும் எழும்பணும்னு ஆசை தான். கரெக்டா? எல்லாம் நான் சொன்னேன், அப்பவே சொல்லிட்டேன். எல்லாருக்கும் எழும்பணும்னு எல்லாருக்கும் ஆசை தான். எல்லாருக்கும் பிரகாசிக்கணும்னு ஆசை தான். ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 200 பேரை எதிர்பார்க்கிறது ஆசை தான். கரெக்டா? ஒரு சின்ன சபையை இன்னும் விசாலப்படுத்தும் எல்லாருக்கும் ஆசை தான். சும்மா அப்படியே வந்தோமா உக்காந்தோமா அப்படியெல்லாம் கிடையாது. நம்மெல்லாம் விரும்புவோம், இந்த சபையை போல நாங்களும் எங்கள் கிராமத்தில் கட்டணும்னு. கரெக்டாக சொல்லுங்களேன். நம்மள விருப்பம்ல. எங்கள் ஐயாவை நம்ம பார்த்துட்டே இருக்கோம், நமக்கு விருப்பம். எங்கள் ஐயா உங்களை ரொம்ப நேசித்து மாதம் உங்களெல்லாம் கூப்பிட்டு உங்களை பலப்படுத்தி உங்களுக்கும் ரொம்ப விருப்பம். ஆனால் இப்பேற்பட்ட அழைப்பை பெற்றேன்னா, என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட அழைப்பை பெற்றிருக்கிறேன். 7 வசனம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்பேற்பட்ட அழைப்பை பெற்ற என்னுடைய வாழ்க்கையில் நான் எழும்பணும்னு நினைக்கிறேன், பிரகாசிக்கணும்னு நினைக்கிறேன், இன்னும் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் எழும்ப முடியாததுக்குள்ளதான தடைகள் என்ன என்பதை நம்ம நேரம் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த தடையை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த தடையை நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இப்பேற்பட்ட மனிதன் ஆண்டவருக்காக எழும்ப போகிறோம். இப்பேற்பட்ட மனிதர்கள் ஆண்டவருக்காக பிரகாசிக்க போகிறோம். இப்பேற்பட்ட மனிதர்கள் அநேக ஜனங்களை ஆண்டவர் பக்கம் திருப்ப போகிறோம். இப்போ கண்டுபிடிக்கலாமா? செய்தியின் தலைப்பு என்னன்னா, இப்பேற்பட்ட அழைப்பை பெற்றனா எழும்ப முடியாததுக்குள்ளதான காரணங்களை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? 1 வேகமாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம். வேகமாக திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. நிறுத்தி நிதானமாக வாசிங்க. லூக்கா 14:16. அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணினான், அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில், நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன், இங்க பாருங்க பிரதர், ஒரு மனுஷன் ஒரு பெரிய அதற்கு அவர் ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்தை என்ன பண்ணினா, ஒரு பெரிய விருந்தை என்ன பண்ணினான், ஆயத்தப்படுத்தினான். அந்த விருந்துக்கு யாரை அழைக்கிறான் என்று சொன்னால், ஊழியக்காரனை அந்த விருந்துக்கு என்ன பண்ணுகிறான், ஊழியக்காரனை அந்த விருந்துக்கு அழைக்கிறான். வாசிங்க. நல்ல கவனிங்க. அந்த ஊழியக்காரன் நோக்கி அழைக்கப்பட்ட இடத்திற்கு போய், எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று அனுப்பினான். இங்க பாருங்க, அந்த விருந்து வேலை தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் அழைக்கப்பட்ட இடத்துல போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லி ஆளை அனுப்பினான். என்ன சொல்றாரு? ஒரு பெரிய விருந்து பண்ணினார். புரியுற மாதிரி சொல்ல போறேன். ஒரு பெரிய விருந்து பண்றாரு. ஒரு பெரிய விருந்தை பண்ணிட்டு அந்த விருந்துக்கு பிரதரை கூப்பிடுறாரு. ஓகேவா? எல்லாரும் பிரதர் வாங்க, நான் ஒரு விருந்து பண்ணிருக்கேன் வாங்கன்னு கூப்பிடுறாரு. பிரதர் நீங்க வாங்க, பாட்டு பாடின பிரதர், சாட்சி சொன்ன பிரதர், ஆமா நீங்க வாங்க, ஆமா சிஸ்டர் நீங்களும் வாங்கன்னு சொல்லி எல்லாரும், விருந்து வேலை வந்துச்சு. ஏற்கனவே அழைப்பு கொடுத்துட்டாரு. ஆனா விருந்து வேலை வந்த பிறகு அழைக்கப்பட்டவனை போய் என்ன பண்ணு, அந்த விருந்து வேலைக்கு கூப்பிடுன்னு சொல்லி அழைப்பு கொடுக்கிறாரு. வாசிங்களேன். இங்க பாருங்களேன், அழைக்கப்பட்ட எல்லாரும் என்ன பண்ணார்களாம், போக்கு சொல்ல தொடங்கினார். போக்கு சொல்லனா, அழைக்கப்பட்டவன் சாக்கு போக்கு சொல்ல என்ன பண்ணிட்டான், தொடங்கிட்டான். இப்போ 3 பேர் சாக்கு போக்கு சொல்றாங்க. இவங்க யாரு? ஏற்கனவே அழைக்கப்பட்டவங்க. இவங்க யாரு? இவர் ஊழியக்காரி. என்ன சாக்கு போக்கு சொல்றான் பாருங்க. ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய், நான் ஒரு வயலை கொண்டேன், அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் என்று ஒருத்தர் சொல்லிட்டான். நான் ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன், நான் அந்த வயலை நான் பார்க்க போறேன், அகத்தியமா சீக்கிரமா போறேன், அதனால என்ன வர முடியாது. யார் சொல்றது? அதான் ஊழியக்காரன். யார்? அழைக்கப்பட்ட ஊழியக்காரன். ஐயா நான் ஒரு வயலை வாங்கிட்டேன், நான் அதை போய் பார்க்க போறேன், அகத்தியமா சீக்கிரமா போய் அந்த வயலை பார்க்கணும், என்னால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. ஓகே. 2வது அடுத்த வசனம். வேறொருவன் 5 ஏர் மாடை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். அவன் சொல்லிட்டான், ஐயா நான் நீங்க 5 ஏர் மாடை கொண்டேன், 5 ஏர் மாடை வாங்க போறேன்,
அந்த ஏர் மாடு எப்படி இருக்குது? பலன் உள்ளதா இருக்குதா, பலவீனமா இருக்குதா, ஆமா அது இழுக்குமா இழுக்காதா, அதை பரிசோதித்து பார்க்க போறேன். அதனால தயவு செய்து என்னால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது, என்ன என்ன பண்ணுங்க, மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி, மூணாவது ஒரு ஊழியக்காரன் வர. அவன் தான் இப்ப பாருங்க, ஒருத்தன் வயலை கொண்டான்னு சொன்னான், இன்னொருத்தன் ஏர் மாடை கொண்டான்னு சொன்னான். ஆனா மூணாவது வந்தவன் வித்தியாசமா சொன்னான். வாசிங்களேன். வேறொருவன், ஆட இருங்க இருங்க இருங்க, நான் படிச்சிட்டேங்க. வேறொரு பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால அவளை விட்டுட்டு என்னால தயவு செய்து என்ன பண்ண முடியாது. யார் சொன்னதுங்க? அழைக்கப்பட்டவன் சொல்றான் வயலுக்கு போறான்றான், அழைக்கப்பட்டவன் சொல்றான் ஏர்மாடை பார்க்க போறேன்னு சொல்றான், அழைக்கப்பட்டவன் சொல்றான் இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் எப்படி விட்டுட்டு வருது, இப்பதான் கல்யாணம் ஆகி குழந்தை நின்றுச்சு, எப்படி அவளை தனியா விட்டு வருது, இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு குழந்தை பிறந்துடுச்சு, அவளை எப்படி விட்டு வருது, ஐயா தயவு செய்து என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லி அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் எல்லாம் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினாங்க. இப்போ இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணார் தெரியுமா? வாசிங்களேன், அடுத்தது வாசிங்களேன். அறிவித்தான். எஜமான் கோபம் அடைந்து நோக்கி பட்டணத்து தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் குருடரை இங்கே கூட்டிக் கொண்டு வா என்று அடுத்த வசனம் வாசிங்க. செய்தான். இன்னும் இடம் இருக்கிறது. அடுத்த வசனம். பெருவழிகளிலும் வேலிகளிலும் போய் என் வீடு நிறையும்படி ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கேட்டுக்கொண்டு வா என்று அடுத்த வசனம். இப்ப சொல்றாரு, அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷன் ஒருவனாகிலும், அந்த ஏற்கனவே அழைக்கப்பட்டிருந்தான் தெரியுமா, ஒருவன் கூட அந்த விருந்து என்ன பண்ணுவது இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் காரியம், இப்பேற்பட்ட அழைப்பை பெற்றனா எழும முடியாததுக்கு உள்ள காரணங்கள் என்னன்னா, எல்லா காரியத்தில் என்ன தெரியுமா பண்றோம், சாக்கு போக்கு சொல்றோம். என்ன சொல்றோம் சொல்லுங்க பிரதர்? எல்லா காரியத்தில் எதை சொல்றோம்? எல்லா காரியத்தில் சாக்கு போக்கு. உங்களை அழைத்து இருக்கிறாருங்க, உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருங்க, கனமான ஊழியத்தை கொடுத்துருக்கிறாருங்க, உங்களை கொண்டு நீங்க இருக்கிற இடத்துல ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாருங்க. அந்த அழைப்புக்கு வாங்க, அந்த அழைப்புக்கு வாங்க, அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிங்க, அந்த அழைப்பின் காரியத்தை நிறைவேற்றுங்கன்னு கூப்பிட்ட போது, நான் வயலுக்கு போறேன்றான், ஏர்மாடை பார்க்க போறேன்றான், கல்யாணாச்சின்னு சொல்றான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அநேக சாக்கு போக்குகள், அல்லேலூயா, ஊழிய திட்டங்கள் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு, ஆத்துமாக்களை பெருக்கக்கூடாதபடிக்கு, எல்லா காரியத்துக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம சாக்கு போக்கு சொல்லி நாம் தப்பித்து கொள்ளுகிறதுனால தான் இப்பேற்பட்ட அழைப்பை பெற்ற நம்மால் எழும முடியாததுக்கு முதல் காரணம் தெரியுமா, ஆவிக்குரிய சாக்கு போக்குகள். 5 தாலந்தை வாங்கினான், 2 தாலந்தை வாங்கினான், 1 தாலந்தை வாங்கினான். 5 வாங்கினவன் வியாபாரம் பண்ணி வேற 5 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை 2 தாலந்தை வாங்கினவன் வேற 2 தாலந்தை சம்பாதித்தான். ஆனா 1 தாலந்தை வாங்கினவன் அவன் எஜமானிடத்துல சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தான். நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர், கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், அதனாலதான் நான் பயந்து போய் உடைய தாளந்த நிலத்துல புதைத்து வைத்தேன் என்று அவன் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினான். ஆண்டவர் மோசேவை அழைத்தார். ஆரோனை அழைக்கவில்லை, மோசேவை ஆண்டவர் அழைத்தார். அழைத்து அவனை 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 உருவாக்குகிறார். உருவாக்கி அந்த ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தில் அவனோடு பேசுகிறார். நீ வா, உன்னை எகிப்துக்கு நான் உன்னை கொண்டு போக போகிறேன், அந்த ஜனங்களை மீட்டு எடுப்பதற்காக உன்னை அழைக்கிறேன் என்று கூப்பிட்டார். அதற்கு எல்லா காரியத்தையும் பேசி அவன் கடைசியா சொல்றான், உனக்கு அனுப்ப சித்தமா இருந்தா வேற யாரையும் என்ன பண்ணுங்க, அனுப்புங்க அப்படின்றான். அப்பா நான் திக்குவாய்ப்பா, எனக்கு மந்தண்ணாவுப்பா, எனக்கு பேச தெரியாதுப்பா, எனக்கு பாட தெரியாதுப்பா, தைரியமா நிற்கவே தெரியாதுப்பா, நீ அனுப்ப சித்தம் இருந்தா வேற யாரையாவது அனுப்பு. அழைப்பை பெற்றவன் சொல்றான், அக்கினியை பார்த்தவன் சொல்றான், மூச்செடி வேகாததை பார்த்தவன் சொல்றான், கத்தரை நின்னதை பார்த்தவன் சொல்றான், வேற யாராகிலும் அனுப்புன்றான். ஆண்டவர் கோபப்படுறாரு. சரிடா, உன் ஆரோனை உன் வாயா வச்சுக்கோ, ஆமா நீ சொல்றது அவன் சொல்லுவான், அவன் சொல்றதை இவன் சொல்லுவான்னு. சாக்கு போக்கே நம்முடைய வாழ்க்கையில சொல்லவே கூடாது. அல்லேலூயா. எல்லா காரியத்துக்கும் சாக்கு போக்கு, எல்லா காரியத்துக்கு நம்ம சாக்கு போக்கு சொல்லுவோமானா, விசுவாச பிள்ளைங்க அப்படிதான் சொல்லுவான். நீங்க சாக்கு போக்கு சொன்னீங்கன்னா அவங்க ஆலயத்துக்கு வராததுக்கு சாக்கு போக்கு சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு காணிக்க கூடாததற்கு சாக்கு போக்கு சொல்லுவாங்க, ஆத்துமா ஆதாயம் பண்ணாததுக்கு சாக்கு போக்கு சொல்லுவாங்க, வீட்டு கூட்டத்தை நிறுத்திட்டு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. முதல் காரணம், இப்பேற்பட்ட அழைப்பு பெற்ற நாம்
எழும்ப முடியாததுக்கு முதல் காரணம் தெரியுமா? எல்லா காரியத்துல சாக்கு போக்கு சொல்றோம். ஜுரம் ஒரு சாக்கு போக்குங்க, தலைவலி ஒரு சாக்கு போக்குங்க. எங்க விசுவாசி சொல்லலாம் பிரதர், கரெக்டா? தகப்பன் விசுவாசி சொல்லலாம். ஆனா ஊழியராகிய நாம் எந்த காரணத்தை கொண்டு என்ன சொல்லக்கூடாது தெரியுமா? நான் சாக்கு போக்கே சொல்லுவேன். ஆண்டவர் எனக்கு சொன்னாரு. ஆண்டவர் எனக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? 3 காரியத்தை சொன்னாரு. சின்ன சபையோ பெரிய சபையோ என் வார்த்தை ஒரே சமநிலையில தான் இருக்கணும்னார். 2வது சொன்னார், யார் எப்போ கூப்பிட்டாலும் நீ என்ன பண்ணணும்? போனோன்ட்டார். யார் எப்போ, நான் நைட்டு என்ன பாஸ்டர் கூப்பிட்டா கூட இல்லை எனக்கு ஃப்ரீயாக இருக்கேன், பிஸியாக இருக்கேன், எதுவுமே, யார் உன்னை எப்போ கூப்பிட்டாலும் நீ என்ன போனோம். 3வது, காணிக்கைக்காக என்ன பண்ணாத, காணிக்கை சின்ன காணிக்கோ பெரிய காணிக்கைக்காக ஊழியம் என்ன பண்ணாத, போகாத. காணிக்கை எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணாத, டிமாண்ட் பண்ணவே கூடாதுன்னு. அப்போ வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாக்கு போக்கு. கரெக்டா பிரதர், நான் பஸ் இல்லை பிரதர், வரலான்னு நினைச்சேன், பஸ் இல்லை, இது அது வேணாம். இப்போ ஏற்பட்ட அழைப்பை பெற்ற நாம் எழும்பக்கூடாது இருக்கிற முதல் காரணம் தெரியுமா? ஆவிக்குரிய சாக்கு போக்கு. எல்லாரும் இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்றார்கள். வளர்ந்து வருகிற ஊழியக்காரரும் சாக்கு போக்கு, வளர்ந்த ஊழியக்காரரும் சாக்கு போக்கு. ஒரு அழைத்திருந்தேன், ஒரு கூட்டத்திற்காக என்னை அழைத்திருந்தேன். நான் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. கர்த்தரால் பயன்படுத்துகிற ஒரு மனிதன். அவர் இன்னொருவர் என்னிடத்தில் டேட் கேட்டார். பிரதர், அந்த போதகரை எப்படியாவது எனக்கு புக் பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். நான் சொல்லிட்டேன், அவர் வரமாட்டார் பிரதர், என்னை தயவு செய்து அவர்களை போக சொல்லாதீங்க. நான் கேட்டேன், இல்லை பிரதர் நீங்கள் கேளுங்க பிரதர் அப்படின்னார். நான் போய் கேட்டேன். அவர் எடுத்த உடனே, ஐயா இது மாதிரி ஒரு மீட்டிங்கில் புக் பண்ண வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவர் எடுத்த உடனே எங்கே மீட்டிங்னு கேட்டார். எந்த இடம் மீட்டிங்குன்னு, எந்த கிராமம்னு சொன்னேன், எந்த பார்சல் சொன்னேன். எல்லாத்தையும் முதல்ல கேட்டுட்டு எனக்கு டேட்டே இல்லைன்ட்டார். முதல்ல என்ன கேட்டிருக்கணும்? என்ன சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. முதல்ல என்ன கேட்டிருக்கணும்? நான் டேட்டை சொல்லிட்டேன், 10-11 மீட்டிங் பிரதர், நீங்கள் 11ஆம் தேதி வந்தால் போதுன்னு சொல்லிட்டேன். மே மாதம் 11ஆம் தேதி வந்தால் போதுன்னு சொல்லியாச்சு. இப்போ அவர் வாயிலிருந்து எது வரல, எனக்கு பதில் வரல. எங்கே எவ்வளோ பேர் வருவாங்க, எந்த ஏரியா, எல்லாத்தையும் மொத்தம் கேட்டு சொல்லிட்டாரு, டேட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எல்லா காரியத்திற்கு சாக்கு போக்குகள். இன்னைக்கு தேசத்தில் எழுப்புதல் வராததற்கு காரணம் என்ன? உங்க சபையில ஆவிக்குரிய சபையில ஆத்துமாக்கள் பெருகாததற்கு காரணம் என்ன? ஊழியக்காரர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த காரியத்தை செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய காரியத்தை செய்வான் என்று ஊழியக்காரர் தீர்க்கதரிசனமா சொன்னார். அது ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? எழுப்புதல் குறித்து பேசினால் எழுப்புதல் வராது, வல்லமை குறித்து பேசினால் வல்லமை வராது. அநேக காரியத்தில் சாக்கு போக்கு சொல்லி என்ன பண்றோம், ரொம்ப இது வட்டாரத்தில் காணப்படுது. அவன் இருக்கிற இடத்துக்கா எனக்கு பின்னால வந்தாருங்க அவர் ஊழியத்துக்கு. அட போங்கப்பா, அவன் நேற்று இப்பதான் ரசிக்கப்பட்டான், இப்பதான் ஊழியத்துக்கு வந்தான், நான் சீனியரு அப்படின்னு ஆண்டவர் பார்த்துருந்தாருன்னா உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு வந்திருக்காது, அபிஷேகம் வந்திருக்காது. இவனை மாத்திரம் பார்த்துட்டு போயிருப்பாரு. அதான் அன்னைக்கு எங்க அப்பா கரெக்டா பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் உரியதுன்னார். ஒன்று ஆவிக்குரிய சாக்கு போக்கு. அல்லேலூயா. என் ஊழியக்காரன் அழைப்பு என்று சொன்னார், என் ஊழியக்காரன் அழைப்பு என்று சொன்னார். நான் ஏறுமாடு வாங்கி இருக்கிறேன், வயலை கொண்டேன், அவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், குடும்பம் இருக்கிற பிள்ளை இருக்கிறது. நோ, கர்த்தருக்காக எல்லா காரியத்திலும் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டாம். சாக்கு வைக்க வரக்கூடாது. பலவீனங்கள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், எது வந்தாலும் சாக்கு வைக்க சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, பவுலை பார்த்து சொல்றாரு, அந்த பட்டணத்துல உபத்திரம் இருக்கிறதா யாரு சொல்றது? கூட இந்த சீசர் சொல்லலங்க, ஆண்டவர் ஆவியானவர் சொல்றாரு, நீ போற பட்டணத்துல பாடுகுதுப்பா, நீ போகிற பட்டணத்துல கட்டு இருக்குதுப்பா, நீ போகிற பட்டணத்துல உபத்திரங்குதுப்பா, நீ போகிற பட்டணத்துல எல்லாம் இருக்குதுப்பான்ற ஆவியானவர் பட்டணம் தோறும் இருக்கிற பாடுகளும் உபத்திரங்களும் சொல்லும் போது ஆவியானவர் பாடு உபத்திரவத்தை பத்தி பேசுறாரு. பவுல் சொல்றாரு, என் பிராணனை அருமையாக என்ன ரீபா லாபாரா ஷாக்கா லாதாரா, எவ்வளவு பாடு இருந்தானே, எவ்வளவு உபத்திரம் இருந்தானே, எவ்வளவு நிந்த இருந்தானே, எவ்வளவு அவமானம் இருந்தானே, எவ்வளவு நிர்மாணம் இருந்தானே, எவ்வளவு பட்டை இருந்தானே, ஓ என்னை அழைத்தவர் என் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக கடந்து வந்திருக்கிறேன். பாட பார்த்து பின்னுவாங்கல ரீபாலா ஷங்கலா. ஆவியானவர் சொல்றாருங்க, பர்னபாவை சொன்னாரு, இல்ல விலகி ஓடன மார்க்கா சொன்னாரு, இல்ல மற்ற பாவையான பட்டணம் தர சொல்றாரு, டே பாடுகுதுறாங்க, உனக்கு பாடுக சிஸ்டர், உனக்கு பாடு இருக்கிறது, பாடுகள் மத்தியில என் ஊழியத்தை நிறைவேற்ற அதுதான் உனக்கு மகிமை. அட போங்கப்பா,
பிரதர், ஊழியத்துல பாடு இருக்கிறது, விசுவாசம் பாடு இருக்கிறது, குடும்பத்துல ஒரு பாடு இருக்கிறது, பிள்ளைகளால் பாடு இருக்கிறது. பாடல் மத்தியில ஊழியத்தை நிறைவேற்று என் மகிமையை விளங்க பண்ணுவேன். முதல்ல இந்த சாக்கு போக்கு விட்டு விலகணும். செகண்ட், இப்பேற்பட்ட அழைப்பை பெற்றவனால் எழும முடியாததற்கு இரண்டாவது காரணம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14. வாசிங்க பிறகு, சீக்கிரம் வாசிங்க, இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. மத்தேயு 25:14. இன்னுமா 14 14 வாசிக்கிறீங்க. அன்றைய பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன். போதும் போதும் சிஸ்டர். செகண்ட் காரியம், இப்பேற்பட்ட அழைப்பை பிரதர், நான் பேசுறது புரியுதா சிஸ்டர்? புரியுதா? ஆமாம், அடிக்கடி கொஞ்சம் அப்படியே லைட்டாக சென்னையில் இருக்கிறதுனால கொஞ்சம் சென்னை ஸ்லாங்கெல்லாம் வரும். ஓகேவா? அவன் சென்னையிலேயே பேசி பழகிட்டேனா, அதெல்லாம் இங்கே மாரி வந்தால் தான் மாறும். ஓகேவா? ஓகே, அப்படி கொஞ்சம் அப்படியே லிசன் புரிஞ்சா போதும். ஓகேவா? ரெண்டாவது, இப்பேற்பட்ட அழைப்பை பெற்றனா எழுத முடியாத ரெண்டாவது ரகசியம் என்னன்னா, ஒரு ஊழியக்காரன் எஜமான் எங்கே போகிறாரு? எஜமான் தூரதேசத்துக்கு போகிறார். அவர் போய் எப்போ வருவார் நமக்கு யாருக்கும் தெரியாது. போகும்போது 3 பேரை நம்பினார். ஒருத்தரை நம்பினார், 5 தாளந்து கொடுத்தார், 2 தாளந்து கொடுத்தார், 1 தாளந்து கொடுத்தார். ஏன் 5, 2, 1 கொடுத்தாரு? அவனுடைய திறமை, அவனுடைய அழைப்பு, அவனுடைய கிருபைகள், சுவிசேஷமா, தீர்க்க தரிசனமா, போதகரா, அப்போஸ்தலரா, அவனுடைய திறமைக்கு தக்க தாளந்து கொடுத்துட்டாரு. நான் போறேன்பா, தூர தேசத்துக்கு போய் நான் என்ன பண்ணுவேன், திரும்பி எப்போ வருவான்னு சொல்ல, 2 மாசம் கழிச்சு வருவேன் சொன்னாரு. எப்போ வருவான்? நம்ம ஆண்டவரும் நம்மளை நம்பி கொடுத்து போயிருக்கார், சபையை கொடுத்திருக்கிறார், நம்மளை நம்பி ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், நம்மளை நம்பி விசுவாச பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நம்ம நம்பி தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அழைப்பை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், நம்மளை நம்பி இருக்கிறார். அவனை நம்பினது போல எஜமான் 5 தாளந்தை வாங்கினவன் 2 தாளந்தை வாங்கின 1 தாளந்தை நம்பினது போல இன்றைக்கு உன்னை நம்பி உன்னை நம்பி இருக்கிறார். இன்னும் உன்னை நம்புகிறார். தேவதாசர்களே, இன்னும் அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். தேவதாசர்களே, இன்னும் அவர் அன்பு தேவ பிள்ளையை, இன்னும் அவர் உன்னை நம்பிக்கொண்டிருக்கிறார். என் ஊழியத்தை செய்வார்கள் என்று இன்னும் அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். போயிட்டார் தூரதேசத்துக்கு. போய் வெகு காலமான பின்பு வர்றாரு. வந்துட்டாரா? வந்த பிறகு கணக்கு கேட்கிறாரு. நம்ம கணக்கு கேட்பாரு. எல்லாம் கணக்கு போட்டுருவீங்க. கழுத்தல் போடலாம், கூட்டல் போடலாம், பெருக்கல் போடலாம், +2 காலேஜ் கணக்கு எல்லாம் போடலாம். எல்லா கணக்கும் தெரியும் உங்களுக்கு. ஆனா அப்பா போடுற கணக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவர் வரும்போது எதை கொடுத்தாரோ அதை ரட்டிப்பா மாத்தி கொடுக்கணும்னு கணக்கு கேட்பாரு. அதை நீ பெருகணும், கழிக்கவே கூடாது, கழிக்கவே கூடாது. அதை கழிக்கவே கூடாது. அதை பெருகணும், அதை கூட்டிகிட்டே இருக்கணும். வராரு, வெகு காலமான பின் அந்த ஊழியக்காரன் திரும்பி வராரு. கணக்கு கேட்டாராம். 5 தாளந்தை வான்னு சந்தோஷமா நின்று, எங்கள் 5 தாளந்தை ஒப்புவித்த, வேறு 5 தாளந்தை வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் சொல்ற ஸ்டேட் பண்ணி தெரியுமா? உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா உன்னை அநேகத்திற்கு அதிகாரியா வைக்கிறேன், எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. ஓ பார், 2 தாளந்தை வான்னு சந்தோஷமா நிற்கிறான். உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்த உன்னை அநேகத்திற்கு அதிகாரியா வைக்கிறேன், எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. சூப்பர். வராரு. நான் தான் பண்றாரு பார்க்கலாம். என்னது? நான் தான் பண்றாரு. அவர் என்ன கேட்கறதுக்கு எந்த இதுவே கிடையாது. அவன் நினைச்சிட்டான், விட்டுருவார் நினைச்சிட்டான். நான் சோம்பேறியா இருக்கிறேன், பொல்லாதவனா இருக்கிறேன், புரோஜனமற்றவனா இருக்கிறேன். அது ஏன் இஷ்டம். நான் பொல்லாதவன் தான், சோம்பேறி தான், புரோஜனமற்ற. நான் தான் பண்ற. வராரு. டேய், உன்னை பத்தி உனக்கு தெரிஞ்ச அவரை பத்தி நல்லா நீ தெரிஞ்சுக்கணும். அவன் நின்று போய் நேரா போய் புதைச்சிட்டான். மாமியாருக்கு பயந்து புதைச்சானோ, பிள்ளைங்களுக்கு பயந்து புதைச்சானோ, பெற்றோருக்கு பயந்து புதைச்சானோ, இல்ல அவனுக்கே பயந்து புதைச்சானோ தெரியல, ஆனா புதைச்சிட்டான். வராரு, கையை வீசின்னு வராரு. கொடுத்தாரு. அப்பா, நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவன், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவன் கடினமுள்ள மனுஷன் நான் அறிவேன்னாரு. அவர் சொன்னாரு, நான் கடினமுள்ள மனுஷன் தான், ஆனா இதை காசுக்காரங்களை போட்டிருந்தா கூட வட்டியை முதலமா சேர்த்து நான் என்ன பண்ணிருப்பேன், வாங்கியிருப்பேன். அவனுக்கு பேரு கொடுத்தாரு. அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? எனக்கு சுவிசேஷகன். எனக்கு சுவிசேஷகன் ஒரு பேர் இருக்குது. உங்களுக்கு பாஸ்டர்னு பேர் இருக்குது, போதகர்னு பேர் இருக்குது, கரெக்டா? அப்போஸ்தலன் பேர் இருக்குது, தீர்க்கதரிசின்னு பேர் இருக்குது. இந்த பேர் இல்லாம பேரெல்லாம் இருக்குது. பிஷப்பே அப்படி யாராவது இருப்பீர்கள் என்றால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள்.
பேர் இருக்கிறது. ஆனா அவனுக்கு பேர் என்ன தெரியுமாயா? அந்த ஊழியக்காரனுக்கு பேர் என்ன தெரியுமா? செயல்படாத ஊழியக்காரனுக்கு பேர் என்ன தெரியுமா? பொறுப்பற்ற நடந்து கொள்ள ஊழியக்காரனுக்கு பேர் என்ன தெரியுமா? உத்தமமா விளங்காதவன், உண்மையா விளங்காதவன் பேர் என்ன தெரியுமா? பிரயோஜனமற்றவன் பேர் அவனுக்கு. அழைக்கப்பட்டவனுக்கு பேரு பிரயோஜனமற்றவன், அழைக்கப்பட்டவனுக்கு பேரு பொல்லாதவன், அழைக்கப்பட்டவனுக்கு பேரு சோம்பேறி. யார விசுவாசிய பார்த்து சொன்னாரா? வாய் திறந்து பேசுங்க, டைம் ஆகுதுங்க, டைம் ஆகுது. விசுவாசிய பார்த்து சொன்னாரா? சோம்பேறி விசுவாசிய பார்த்து சொன்னாரா? அண்ணா சொல்லுங்கண்ணே, நல்லா பாண்டிங்கண்ணே, ரொம்ப மகிமண்ணே. ஆமா, பாஷங்களை பற்றி ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னார். நல்லா பாரமா ஊழியம் கத்தர் வாழ்த்துக்கள்ண்ணே எல்லாருக்கும். ஆமா ஆமா, சோம்பேறின்றாரு, பிரயோஜனமற்றவன் சொல்றாரு, பொல்லாதவன்டா நீ. இரண்டாவது, இப்பேற்பட்ட அழைப்பை பெற்ற நாம் எழும்ப முடியாததற்கு இரண்டாவது ரகசியம் என்ன தெரியுமா? எழும்ப வேண்டும் என்ற சிந்தை இல்லை. நம்ம எழும்பணும் நமக்கு சிந்தை கிடையாது. ஊழியத்தை கட்டி எழுப்பணும் நமக்கு சிந்தை இல்லை. ஆத்மாவை பெருக பண்ணணும் சிந்தை இல்லை. விசுவாச பிள்ளைகளை, தாளந்துகளை, கிருபைகளை கண்டுபிடித்து அவங்க அந்தந்த ஊழியத்துல பயன்படுத்தணும் நமக்கு சிந்தை இல்லை. இருந்தா ஊழியம் போதும், 50 பேரோட போதும், 100 பேரோட போதும், என் தேவைக்கு வருது, என் குடும்ப தேவைக்கு வருது. பிரதர் சிஸ்டர், குடும்ப தேவைக்காக, பிள்ளைகள் தேவைக்காக ஊழியம் அல்ல. எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. குடும்ப தேவைக்காக, ஊழிய தேவை, குடும்ப தேவைக்காக, பிள்ளைகள் தேவைக்காக, என் தனிப்பட்ட தேவைக்காக ஊழியம் அல்ல 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 அல்ல. ஏன் எழும்ப முடியலன்னா செயல்படணும்ன்ற எண்ணம் நமக்கு இல்லை. கொடுத்துருக்க எவ்வளவு பேர் கொடுத்தாலும் அதை பெருகிட்டே இருக்கணும். வயசு ஆக ஆக பலன் குறைய கூடாது, வயசு ஆக ஆக வார்த்தை குறைய கூடாது, வயசு ஆக ஆக ஆண்டவருக்காக எழுப்பிட்டே இருக்கணும், செயல்பட்டுட்டே இருக்கணும். செயல்படணும் ஐயா, செயல்படும். நம்பி இருக்கிறார். ரீபா லாபாரா ஷக்கலா. தேவ ஊழியரை உன்னை நம்பி இருக்கிறார். தேவ ஊழியரை உங்களை நம்பி இருக்கிறார். உங்கள் சபையை நம்பி இருக்கிறார். ஊழியத்தை நம்பி இருக்கிறார். தரிசனத்தை நம்பி இருக்கிறார். அழைப்பை நம்பி இருக்கிறார். கிருபையை நம்பி இருக்கிறார். ராபா லா இன்னும் உன்னை நம்புகிறேன். ஏன் எழும்ப முடியல தெரியுமா? அவன் எழும்பணுன்ற சிந்தி அவனுக்கு இல்லை. நம்ம நினைச்சிட கூடாது சபை தானா வளரும். வளரும் வளரும் எது? சபை தானா வளரும் வளரும் வளரும். பணம் இல்லை அதான் சபை வளரல. வளரும் வளரும் வளரும். என் சபை இப்படியே இருக்குது. ஏன் சபை இப்படியே இருக்குது? பணம் இல்லை பிரதர், அதான் என் சபை அப்படியே இருக்குது. நோ நோ நோ, சபை அவருது. வேலைக்காரன் நீ, வேலைக்காரன் நீ. சபை வளர்ச்சி அடையணும்னு செயல்பட்டா அவரு பணத்தையும் கொடுப்பாரு, பொண்ணையும் கொடுப்பாரு, பொருளையும் கொடுப்பாரு, டைமண்டை கொடுப்பாரு, இடத்தை கொடுப்பாரு, உனக்கு தேடும் வாகனத்தை கொடுப்பாரு. யாரையும் நம்பி வரல ஊழியத்துக்கு நாங்க, யாரையும் நம்பி வரல நாங்க ஊழியத்துக்கு நாங்க, யாரையும் நம்பி வரலையா, அவரையே நம்பி இருக்கிறையா. யார் எங்களை அழைக்கலையா, அவரே எங்களை அழைத்தார் ஐயா. செயல்படணும் செயல்படணும் செயல்படணும். அஞ்சை வாங்கி நீ 5 உள்ள 5 வைத்தே இருக்க கூடாது. 2 வாங்கி 2 அப்படியே வைத்திருக்க கூடாது. 10 வாங்கி 10 வைத்திருக்க கூடாது. 50 வாங்கி 50 வைத்திருக்க கூடாது. கமான், 50 கொண்டு 100 ஆக்கு, 100 கொண்டு 200 ஆக்கு, 200 கொண்டு 300 ஆக்கு, 10,000 கொண்டு 20,000 மாத்து. அதுக்குதான் கிருபை. ரீபா லாமா நா சங்கலா. அதுக்குதான் கிருபை, அதுக்குதான் வரங்கள். ஆமென். அதுக்குதான் தரிசனங்கள், அதுக்குதான் பலன், அதுக்குதான் சத்துவம், அதுக்குதான் அக்கினி. ராமானா சக்கலாகார. அதுக்குதான் எல்லாமே. கிருபை எதுக்கு? வியாபாரத்துக்கா கிருபை? சொல்லுங்க பாஸ்டர், வியாபாரத்துக்கா கிருபை? ரொம்ப அழகா சொன்னாரு இல்ல? அற்புதம் அடையாளம் நடக்குது. கமான், எதுக்கு அற்புதம் அடையாளம் நடக்குது? எதுக்கு அற்புதம் அடையாளம்? அவர் ராஜ்யத்தை கட்டுவதற்கு அற்புதம் அடையாளம் நடக்கிறது. அற்புதம் வியாபாரம் அல்ல. ரீபா லாபாரா, ஆராதனை வியாபாரம் அல்ல. இன்னைக்கு எல்லாம் வியாபாரமாய் போச்சு. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஊழியத்தை வியாபாரமாய் பண்ணுகிறவனை கொண்டு தேசம் அசைக்கப்படவே அசைக்கப்படாதே. யாரா இருந்தாலும் பரவாயில்லனே, இன்டர்நெட் ஸ்பீக்கரா இருந்தாலும் பரவாயில்ல, ஓ பெரிய லீடரா இருந்தாலும் பரவாயில்ல, ஓ கிருபைய வரங்கள் அபிஷேகத்தை வியாபாரம் பண்ணுகிற கொண்டு கர்த்தர் தேசத்திலே சபையிலே ஊழியத்திலே ஒரு காரியத்தை செய்யவே மாட்டார். வியாபாரமா பண்ற வியாபாரம் கிருபை அவருக்கு பயன் பண்ணையா, அபிஷேகம் அவருக்கு பயன் பண்ணையா,
வார்த்தை அவருக்கு பயன் பண்ணையா, அற்புதம் அவருக்கு பயன் பண்ணையா. அதான் அப்பவே சொல்லிட்டாரு, கத்தாவே கத்தாவன்னு கூப்பிட்டான், உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. தீர்க்க தரிசனம் சொன்னான்னு சொன்னா, உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அற்புதத்தை அடையாளத்தை செய்தன்னு சொன்னா, உன்னை தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஓ பிசாச விரட்டன்னு சொன்னா, உன்னை தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு யார தெரியுமோ, ரீ பா 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 பா, என்ன யார தெரியுமோ, என்ன சித்தத்தை செய்கிறவன் மாத்திரம்தான் எனக்கு அறிந்தவன். மாற்றவே கூடாது. எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான் நீங்கள் லீடர்ஸ். சின்ன சபையோ பெரிய சபையோ சிட்டியோ கிராமமோ எங்கவோ அங்கே நீ தான் லீடர்ஸ். உன்னை கொண்டு தான் அந்த இடத்துல மகிமையான காரியத்தை கத்த செய்ய போகிறான். பொல்லாதவன் பேர் எடுத்துட்டாங்க. அவன் பொல்லாதவன், சோம்பேறி, புரோஜனமற்றவன் இருக்கவே கூடாது. நம்ம முழு நேரம் ஊழியனா என்ன தெரியுமா? ஊழியம் வரும்போது ஊழியம் செய்வதல்ல. முழு நேரம் ஊழியனா முழுமையாக தேவனுக்கு செயல்படுவதுதான் என் முழு நேர ஊழியம். நான் தூங்குறேன், பாதி நேரம் தூங்குறேன், பாதி நேரம் தூக்கம் அவசியம் தருவாரு. மூன்றாவது, இப்பேற்பட்ட அழைப்பை பெற்ற நம்மால் எழும்ப முடியாததுக்கு மூன்றாவது காரணம் எடுத்து வாசிக்கலாமா? முடிக்க வரோம் ஒரு 10 நிமிஷத்துல. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ல இருந்து வாசிங்க பிரதர், சீக்கிரம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ல இருந்து வாசிங்க. எண்ணாகமம் சாரி பிரதர், அண்ணா சாரி, எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 8ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். எண்ணாகமம் 20:8. போதுங்க. இப்போ இந்த ஜனங்க வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. கேளுங்க, எங்கே போகிறாங்களோ தண்ணிக்காக மோசையும் ஆரோன் இடத்துல மோச இடத்துல என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் தண்ணிக்காக சண்டை போட்டாங்க, வாக்குவாதம் பண்ணால் முறையிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், உன் கோலை கொண்டு போய் என்ன பண்ணு, அந்த கண்மலையை பார்த்து என்ன பண்ணு, அடிப்பா, அதிலிருந்து என்ன வரும்? தண்ணி வரேன்ட்டார். போய் கண்மலையை பார்த்து என்ன பண்ணா, அடிச்சுட்டான், தண்ணி வந்தது, எல்லாம் குடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். என்னாகும் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு அடினாரு, ரெண்டாவது கண்மலையை பார்த்து பேசுன்றார். கரெக்டா? பேசுறது ஈஸி, அடிக்கிறது ஈஸியான்னு பார்த்தா பேசுறது தான் ஈஸி, அடிக்கிறது கஷ்டம். அங்கே பேசுன்றாரு, அங்கே அடின்றாரு, அடிச்சிட்டான். இங்கே பேசுன்றாரு, என்ன பண்ண தெரியுமா? கண்மலையை பார்த்து பேசுன்றாரு. ஆனால் இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஜனங்க மேல இருக்கிற கோபத்தினால என்ன பண்ண, கண்மலையை பார்த்து டமால் அடிச்சிட்டாரு. ஆனால் தண்ணி வந்துடுச்சே. தண்ணி நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? தண்ணி என்ன பண்ணிவிடாது, தண்ணி வந்துடுச்சு. ஆனால் தண்ணி வராதுந்தா நீ அசிங்கப்பட்டிருப்ப. ஆனால் உன்னை அசிங்கப்பட எப்பவுமே நான் விடவே மாட்டேன். உன்னை வெட்கப்பட நான் விட மாட்டேன். உன்னை தலை குனிவு ஏற்பட விடவே மாட்டேன். நீ என் ஊழியக்காரன், அவன் விசுவாசி. தண்ணி வந்துச்சு. அப்படியே வாசல் வந்தீங்கன்னா தண்ணி வந்துச்சு. அந்த ஜனங்கள் மத்தியில் விசுவாசியாமல் போனதுனால நீயும் அண்ணனும் அந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் கானானுக்குள்ள கொண்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டார். மூணாவது, இப்பேற்பட்ட அழைப்பை பெற்ற நாம் எழுத முடியாததுக்கு மூன்றாவது ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை மறந்து நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம். மூணாவது காரியங்க, புரியுதா உங்களுக்கு? தேவ விருப்பத்தை நிறைவேற்ற நமக்கு என்ன இல்லை, அவன் அங்கே தேவனுடைய விருப்பம் நிறைவேறணும். நம்முடைய விருப்பம் இங்கே ஏன் நான் சொல்றது நடக்கணும், அதெல்லாம் வேணாம். நான் சொல்றது நடக்கணும் இங்கே, நான் அப்படியெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் சொல்றதை நாங்கள் நடத்துகிறோம். மூணாவது, இப்பேற்பட்ட அழைப்பை பெற்றவனால் எழுத முடியாததற்கு மூன்றாவது ரகசியம் என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்னு என்ன பண்றான், நினைக்கிறான். ஓகே, நான்காவது, இப்பேற்பட்ட அழைப்பை பெற்றவனால் எழுத முடியாததற்கு நான்காவது ரகசியம் என்னன்னா, எடுத்துக்கலாமா? யோவான் எடுத்து சீக்கிரம் எடுத்துங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் தானா கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கரெக்ட். இது ஆண்டவருக்கும் மனுஷனுக்குள்ள ஐக்கியம். கரெக்டுங்களா? ஒன்று. ரெண்டாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் காணிக்கை எடுத்துன்னு வரான். தெரியுமா? ஒருத்தன் எங்கே வரான் சொல்லுங்க, எங்கே வரான்? ஒருத்தன் காணிக்கை எடுத்துன்னு வரான். காணிக்கை எவ்வளோ எடுத்துன்னு வந்தால் நமக்கு தெரியாது. காணிக்கை போட்ட பிறகு சொல்லலைங்க, காணிக்கை போடவே இல்லை.
காணிக்க போட வரவன்னு சொல்றாரு, டேய் காணிக்க அங்கேயே வச்சுட்டு வைக்க சொல்றாரு, போட்டு போ சொல்ல. காணிக்க அங்கே வச்சுட்டு உன் சகோதரனோட வாக்குவாதம் பண்ணல, உன் சகோதரன் முறையிட்டல, உன் சகோதரனோட சண்டை போட்டல, உன் சகோதரன் இன்னும் மன்னிக்கல, நேரம் அவனை முதல்ல போய் கண்டுபிடி. ஐயோயோ, இப்போதான் அவனை போய் சண்டை போட்டு வந்தேன், வாக்குவாதம் பண்ணிட்டு வந்தேன், ஆமா உன் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன், நீ தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன், நீ நேரா போ அவனை கண்டுபிடி. அவனை கண்டுபிடிச்சு அவனோட சமாதானம் ஆயிட்டு ஒப்புரவாயிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணு, நீ காணிக்கை செலுத்த. அடுத்தது, இப்பேற்பட்ட அழைப்பை பெற்ற நாம் எழும்ப கூடாதபடி அடுத்த ரகசியம் என்னன்னா, தேவனோடு மனிதனோடு சரியான ஐக்கியமே இல்லை நமக்கு. யாரோடு இருந்தா தேவனோடு கூட ஐக்கியம் இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க, தேவனோடு ஐக்கியம் இருந்து மனிதனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டுருவார்கள், இல்ல மனிதனோடு கூட இருந்த ஐக்கியத்தை எடுத்துட்டு தேவனோட ஐக்கியத்தை விட்டுருவார்கள். இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமா என்ன பண்ணாரா, விருத்தி அடைந்தார். அப்போ தேவ கிருபையில வளர்றாரு, மனுஷ தயவுல வளர்றாரு. அவனும் எனக்கு யாரும் தேவையில்லை, அந்த விசுவாசியா வெளியே அனுப்பிச்சிரு, நோ அவன் வானம். தேவனோடும் மனிதனோடும் ஐக்கியப்படாதவன் தேவனோடு ஐக்கியப்பட்டுட்டே இருக்கணும். ஊழியக்கார ஐயா, ஊழியக்கார அம்மா, நம்ம தேவனோட ஒவ்வொரு நாளும் ஐக்கியப்பட்டுட்டே இருக்கணும். நம்ம தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு ஜப வாழ்க்கை, தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்கு வேத வார்த்தை, தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு விசுவாச வார்த்தை, விசுவாசம் ஐக்கியப்பட்டுட்டே இருக்கணும். நேத்து இல்லை, இனி ஒவ்வொரு நாளும் அவரோட தேவனோடு படுகிற ஐக்கியம், ஜனங்களோட ஐக்கியமா இருக்கணும். மன்னிக்கணும், முதல்ல அவங்கள மன்னிக்கணும், ஒப்புரவாகணும், ஏற்றுக்கொள்ளணும். மன்னிக்கணும், ஒப்புரவாகணும், ஏற்றுக்கொள்ளணும். இளையகுமாரன் வந்தான், 3 காரியம் சொன்னேன். தேவனோட ஐக்கியம் என்ன? ஜபம், வேத வார்த்தை, விசுவாச வாழ்க்கை, 3. ஓகேவா? விசுவாசியா இருந்தா 4 சொல்லியிருப்பேன். சபை கூடுதல், ஓகேவா? மன்னிக்கிற தன்மைன்னா அவங்கள மன்னிக்கணும். 2வது ஒப்புரவாகணும். 3வது ஏற்றுக்கொள்ளணும். மன்னிச்சிடுவான், ஆனா ஒப்புரவாக மாட்டான். மன்னிக்கணும், ஒப்புரவாகணும், ஏற்றுக்கொள்ளணும். ஆனா இளையகுமாரன் பாவம் அப்பா கையில பணத்தெல்லாம் வாங்கிட்டு தூரதேசத்துக்கு போயிட்டான். திரும்பி வந்தான், 2 காரியத்தை சொன்னான். ஞாபகம் தான், 2 காரியத்தை சொன்னான். முடிக்க போறேன். 2 காரியத்தை சொன்னான். என்ன காரியம் சொன்னான்? தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்துட்டான். அப்ப அவன் 2 கம்யூனிகேஷனும் சரி கிடையாது. அப்பாவோட கம்யூனிகேஷனும் சரியில்லை, ஆண்டோட கம்யூனிகேஷன் சரியில்லை. தகப்பனுக்கு விரோதமா பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன், இனி குமாரன் சொல்லப்படுவதற்கு இல்லை அப்படின்னு. இப்பேற்பட்ட அழைப்பை பெற்றனா எழும முடியாததுக்கு அடுத்த ரகசியம் என்ன தெரியுமா? தேவனோடும் மனிதனோடு சரியாய் ஐக்கியப்படாதவர்கள். ஐக்கியம் இருக்கிற மாதிரி காமிச்சு கூடாது. சோத்திரம்னா ஐக்கியம் இருக்குதுன்னு நினைச்சிட்டீங்களா? பழகிட்டோம் சோத்திரம் சொல்லி. அவங்கள பகை இருக்கும், அவங்க மேலே விரோதம் இருக்கும், அவங்க மேலே கசப்பு இருக்கும். அப்படி சோத்திரம் சொல்லிட்டா நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களா? பழகிட்டோங்க. முதல் சொன்னேன், இப்பேற்பட்ட அழைப்பை பெற்றவனால் எழும்ப முடியாததுக்கு முதல் ரகசியம் என்ன தெரியுமா? சாக்கு போக்கு. 2வது, இப்பேற்பட்ட அழைப்பு பெற்றவனால் எழும்ப முடியாது 2வது ரகசியம் என்ன தெரியுமா? எழும்ப வேண்டும் என்ற சிந்தை இல்லாதவன். 3வது, இப்பேற்பட்ட அழைப்பு பெற்றவனால் எழும்ப முடியாததற்கு 3வது ரகசியம் என்ன தெரியுமா? தன் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறவன். 4வது, இப்பேற்பட்ட அழைப்பை பெற்றவனால் எழும்ப 4வது ரகசியம் என்ன தெரியுமா? தேவனோடும் மனிதனோடும். பிரதர், ஊழியத்தில் ஒன்று சொல்லிட்டோமா, யாரையுமே வெறுத்துறாதீங்க பிரதர். அவன் நடக்க சரியில்லைன்னா போய் விலகிடுங்க. அவனோட பேசுங்க, விலகிடுங்க, அவ்வளோதான். ஐக்கியமாக இருக்காதுங்க, அன்பா இருங்க, அவ்வளோதான். சோத்திரம் பிரதர், உனக்காக ஜோம் பண்ணுங்க, அவ்வளோதான். தேவன் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க போகிறோம், அப்படி என்ன பார்த்தா போதும். இப்பேற்பட்ட அழைப்பு பெற்ற நாம் எழுத முடியாததுக்கு இன்னும் இருக்குதுங்க. கடைசியான டைம் ஆயிடுச்சு, முடிக்கணும். எழுத முடியாத காரணம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணுவது. உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டவர் தான், தாயின் கருவில உருவாக முன்னே தெரிந்து கொண்டவர் தான், கருவை அவருடைய கண்கள் கண்டது உண்மைதான், என்னை ஆதரித்ததும் உண்மைதான், என்னை எடுத்ததும் உண்மைதான், பிரித்தது உண்மைதான், அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் தாங்கினது ஏந்தினது சுமந்து தப்பி வச்சது உண்மைதான். அநேகங்களில் ஆவியானவர் நம்ம அசட்டை பண்றோம். யார சத்தமா சொல்லு, யார அசட்டை பண்றோம்? ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையில வந்துட்டார், அப்பப்போ வந்துட்டு அப்பப்போ போறவர். பழைய ஏற்பாட்டு காலத்தின் ஆவியானவர். சிம்சோன் கர்த்தருடைய ஆவியான பலமா இறங்கினார், கரெக்டா?
கரெக்டா பிரதர் சீக்கிரம் சொல்லுங்க பிரதர். அத முடிச்சிட்டேன் ஐயா முடிச்சிட்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல பலமா இறங்கினார். கரெக்டா? சிம்சோனை ஏவ துவங்கினார். கரெக்டா? அவனை பார்த்தால எல்லாம் பயப்படுவாங்க. கரெக்டா? பயம் பயம் பயம். அபிஷேகத்து நிறைவேறிந்தா விசுவாசிகள் ஊழியக்காரரை பார்த்தா பயம் வரணும். அவ்வளவு பயம் அவ்வளவு பயம். அவனை பார்க்க முடியாது. இப்பேற்பட்ட காட் கிரேஸ். அவன் வளர்ப்பு, அவன் பெயர் முன்னறிவிக்கப்பட்டது. ஏவ துவங்கினாராம். அவன் பலமாய் இறங்கினாராம். இனி வரப்போற நாட்கள்ல ஊழியத்தை நடத்துவதற்கு, சபையை நடத்துவதற்கு, உன்னை பயன்படுத்துவதற்கு, உன்னை கொண்டு மகிமையான காரியத்தை செய்வதற்கு, உன்னை ஊழியர்களை வளர்ச்சியோங்க நான் உன்னை பலமாய் ஆட்கொள்ள போகிறேன். பலவீனங்கள் மாற, சோர்வுகள் மாற, நிந்தைகள் மாற, உனக்கு எதிராகி செயல்பட்ட செயல்கள் மாற, உன்னை பலத்த காரியத்தை செய்ய போகிறேன். ஆவியானவர் இறங்கினாரா, ஏவ துவங்கினாரா. நேரா போய் எங்க பத்துக்குனா பாரு. தெளிலால் தலைக்காணில படுறான்னா தலைக்காணில படுறா. தலைக்காணி அப்படி தானே சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? ஓகே, தலைகாணி. அதுல போய் படுறானா ஐயா அங்க போய் படுத்துட்டார். அவரோட கூட நிறைவேறானா. அந்த அம்மா கேட்குறாங்க, உன் கிட்டவே வர முடியலப்பா, எங்க ஆளுங்க உன்னை பார்த்தாலே பயப்படுறாங்கப்பா, அதுல அந்த கொஞ்சம் பலத்தை கொஞ்சம் சொல்ல அப்படின்ற சொல்றாரு. என்ன அந்த பலத்தை? ஏன்னா பச்சை கயிறை எடுத்து என்னை கட்டினானா நானும் மற்ற மனுஷனை போல ஆயிடுவேன்ற. அந்த அம்மா நைட்டு பச்சை கயிறு எடுத்து கட்டுது. வந்துட்டானு ஏன் தருப்பார் சர்க்க தெரியுது கயிறு. ஏமாத்திட்டியா? இந்த தடவையாவது உண்மை சொல்லு. நீ என்ன பண்ற? ஒரு புது கயிறை வாங்கி என்ன பண்ண? புது கயிறு புதுசு. அது ஃபர்ஸ்ட் பச்சை கயிறு, ரெண்டாவது புது கயிறை வாங்கி என்ன கட்டினா நானும் மற்ற மனுஷனை போல மாறிடுவேன். வந்துட்டு கட்டா நைட்டு கட்டிட்டா. ரிகர்சல் நடக்குது இங்க. கட்டா வந்துட்டாங்க பெலிஸ்தர். ஏன் தர பட எகிருது எல்லாம். ஏமாத்திட்டியா? ரெண்டாவது தடவை. இந்த தடவையாவது சொல்லுப்பா வெள்ளத்தை பத்தி சொல்றா. ஏன் முடியுதுல்ல? அதை 7 ஜடை. எத்தனை ஜடை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா அக்கா, எத்தனை சிஸ்டர் எத்தனை ஜடை போடுவீங்க? இல்லைங்க அது பின்னுவீங்களே. 4 3 2 பரவாயில்ல, தெரியவே இல்லை, எத்தனையே தெரியல. 2 3 4. அவ சொல்றா 7 ஜடைய எடுத்து பின்னி ஆணில் ஆச்சிங்கன்னா மற்ற மனுஷனை போல. பச்சை கயிறு யூஸ் ஆகல, புது கயிறு யூஸ் ஆகல, ஜடைய பின்னி அச்சு யூஸ் ஆகல. கடைசி அழறா, என்னை ஏமாத்தினே கிரிய சொல்லுன்னு சொல்லிட்டான். பொல்லா கக்கிட்டான் அவன். இது என் தலைமலைக்குது அபிஷேகம். ரீபாலாமா நான் சங்கலா என் தலைமலைக்குது அபிஷேகம். ஆமா, பெலிஸ்தனை வெல்லுவதற்கு அபிஷேகம் ஏமாலகுது. பெலிஸ்தனை பயமுறுத்த அபிஷேகம் ஏமாலகுது. அவன் அழிக்க அந்த அபிஷேகம் ஏமாலகுது. இது போச்சனை மொத்தம் போச்சுட்டான். தூங்குறாரு. தூங்கி வந்து பார்த்தா காலைல மொட்டையாயிட்டாரு. தங்குறாரு. இப்ப ஏற்பட்ட அழைப்பு பெற்ற நாம் ஏன் எழும முடியலன்னா, ஆவியானவரை நம்ம லைஃப்ல என்ன தெரியுமா பண்றோம்? அங்கங்க அவரை கனவீனம் பண்ணிட்டே இருக்கும். போகமாட்டார் பிரதர், போகமாட்டார். என்ன பண்றது? வந்துட்டாரு. பழைய பாட்டு காலம் வந்தா தண்ணி காட்டிருப்பார் நமக்கு. போகமாட்டார். என்ன பண்ண? வந்துட்டாரு. அசட்டை பண்ணினோன். ஐயா, அவனை பார்த்து பயப்படுகிற கூட்டம், அவனை பார்த்து பயப்படுகிற கூட்டங்கள் அவனை வேடிக்கை காட்டுகிறார்கள். வேடிக்கை வேடிக்கை வேடிக்கை. கண்ணை பிடிங்கிட்டானா, மாவாற்றானா, வேடிக்கை. அபிஷேகம் இல்லைன்னா நம்ம சபையெல்லாம் வேடிக்கை காட்டுகிற சபையா மாறிடும். அபிஷேகம் இல்லைன்னா சபையில அநேக பிரிவினைகள் உண்டாகும். அபிஷேகம் இல்லைன்னா விசுவாசிகள் விரோதமாக எழுப்புவாங்க. ஆவியானவர் அசட்டவா. இப்பேற்பட்ட அழைப்பை பெற்ற நாம் ஆவியானவர் என்ன பண்ணாத? அசட்டை பண்ணாத. ஆலையிலோயா எல்லாம் எழுந்திருப்போமா? எல்லாம் எழுந்திருப்போமா? ராபாலாமா நான் சங்கால எல்லாம் எழுந்திருப்போம். நல்லா ஜோம் பண்ணலாமா? எல்லாம் ஜோம் பண்ணலாம். நல்லா ஜோம் பண்ண போறோம். பலவீனங்கள் எல்லாம் நீங்க பலனவர் எல்லாம் ஜோம் பண்ணலாம். ராபா லாபா அசட்டை பண்ணாத. ஆவியானவர் அசட்டை பண்ணாத. கண்ணை மூடுங்க பார்க்கலாம். நல்லா இப்போ ஆவில இருந்து ஜோம் பண்ண போறார். ஜோம் பண்ணலாமா? எல்லாம் ஜோம் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷத்துல ஐயாக்களை கொடுக்க போறேன். ஜோம் பண்ணலாம். ஆவில ரீபா லாமா நான் சங்காலா. ஆண்டவரே இல்லையே, வரலையே, சத்தம் வரலையே. உலக தோற்றத்துக்கு முன்னே சொல்லுங்க. இப்போ நல்ல ஒரு அபிஷேகத்தோட போறோம். ஓ ரபா லபா ரா சங்கலா. ஒரு அபிஷேகத்தோடு போறோம். பிரதர் ஒரு செகண்ட்.
ஒரு அபிஷேகத்தோடு போற கண்ண முல்லாம ஒரு அபிஷேகத்தோடு ரீபா லா பா ரா ஷங்கல்லா உலக தோற்றத்துக்கு முன்னே ரீபா பா 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 ஓ ஊழியக்காரியே உலக தோற்றத்துக்கு முன்னே தாயின் கருவிலே உருவாக முன்னே கர்ப்பத்திலே ஆதரிக்கும் போது உன்னை பெரித்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை நடத்தினவர் சொல்றாரு. ரீபா லா பா ரா ஷங்கல்லா. ஆவிக்குரிய சாக்கு போக்குகளை விட்டு விலகுவோம். ஆவிக்குரிய சாக்கு போக்குகளை விட்டு விலகுவோம். ஆண்டவரே செயல்பட முடியலப்பா சொல்லு. எல்லாம் வாய் தந்து சொல்லு. செயல்பட முடியல, வாயை தரங்க. வாய் வரலையே நான் வரல சத்தம் வரல. கர்த்தர் பேசி இருக்கிறாருங்க. நான் சின்ன பையன் தான், ஊழியத்துல சின்னவன் தான், அனுபவத்துல சின்னவன் தான். அப்பா பேசி இருக்கிற அப்பா செயல்பட முடியலப்பா. ஏதோ ஒரு உபத்திரவங்கள், ஏதோ ஒரு சோதனைகள், ஏதோ ஒரு நிந்தைகள், ஏதோ ஒரு போராட்டங்கள். ஆண்டவரே ஊழியத்தில் அபிஷேகத்தை பெற்றனா, கிருபைகளை பெற்றனா, செயல்பட முடியலையா? நான் செயல்படணும். 2025 எங்க ஊழியம் வளர, எங்க சபைகள் வளர, இன்னும் ஆண்டவர் சபைகள் கட்டப்பட, ஆத்மா பெருக, அப்போ நாங்கள் செயல்படணும். பலமாய் இறங்குகிறார். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். தேவ தரிசனத்தை நிறைவேற்ற ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற பலமாய் ஆவியானவர் இறங்குகிறார். சபையை கட்டி எழுப்ப, ஆராதனை வேளையில் இடப்பட, கர்த்தருடைய வார்த்தையில் இடப்பட, அற்புதங்கள் நடக்க, அடையாளங்கள் நடக்க, ஜனங்கள் விடுவிக்கப்பட, சத்துரு வெட்கப்பட ஆவியானவர் பலமாய் Riba laka rabala rara shakale ramana dara kala dara raba ba 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 rada da da laka ra பலவீனங்கள் மாறுவதாக ஊழியத்தில் காணப்படுகிற பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் மாறுவதாக. உருவாக்கினவர் சொல்றாரு நான் உனக்கு துணை செய்கிறேன். உருவாக்கினவர் சொல்றாரு நீ மறக்கப்படுவதில்லை. உருவாக்கினவர் சொல்றாரு நானே எல்லாவற்றையும் செய்கிறவர். நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன் பாஸ்டர். நான் உன்னை உருவாக்குகிறேன். உன்னை உருவாக்கி எழுப்புதலை உருவாக்க போகிறேன். உங்களை அன்பு ஊழியக்காரியே உன்னை உருவாக்கி மறுபத்தி உருவாக்க போகிறேன். எழுப்புதலை உருவாக்க போகிறேன். மறுபத்தி உருவாக்க போகிறேன். பாண்டிச்சேரி அசை உருவாக்க போகிறேன். அர்ப்பணிக்கிறேன் ஐயா.